ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழுடைய இனிமம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் வடகரி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் லைட்டாக ஹீட் ஆன பின்னாடி குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு குக்கிங் ஆயில் 8 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுங்க. இவ்வளோ தான் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் சேர்க்க போடுறதில்ல. வடகரியில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். லைட்டாக ஆயில் ஹீட் ஆன பின்னாடி 2 இன்ச் பட்டை சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சாதான் அது ஒரு வகையான டேஸ்ட் கொடுக்கும். பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே குழம்பு மணமாகவும் இருக்காது, டேஸ்டியாகவும் இருக்காது. அதனால தான் பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா வதக்கினா போதும். இந்த ஆனியன் வதக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்காங்க. அந்த ஆனியன் சேர்ந்து நல்லா வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனியன் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். 1.5 மணி நேரம் ஊற வச்சதை அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் பருப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. பருப்பை சேர்த்துக்கிட்ட பின்னாடி அந்த பருப்புக்கு தேவையான அளவு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்காங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்காங்க, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் நான் பூண்டு சேர்க்கல, ஏன்னா நம்ம அதில் சேர்ப்போம், அதனால் இதில் பூண்டு சேர்க்கலைங்க. உங்களுக்கு பூண்டு சேர்க்கணுன்னா ஒரு 2 பல்லு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து வதங்குறதுக்கு 1 மினிட் தேவைப்படுங்க. நல்லா வதங்கின பின்னாடி தான் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினாங்க. வதக்காமல் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. ஆனியனுக்கு ஒரு 1 மினிட்டும் தக்காளிக்கு ஒரு 1 மினிட்டும் தேவைப்படும். இஞ்சி பூண்டு விழுதுக்கும் ஒரு 1 மினிட் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துருக்கேங்க. அதை சேர்த்து 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், மிளகு சீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வடகரிக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதுங்க. மசாலா சேர்த்த உடனே ஒரு 30 மினிட்ஸ் போதும். இதை ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டோங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தவா எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா, அதை 3 உருண்டைகளாக நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பால் சைஸ் அளவு ஒரு உருண்டையை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தவாவில் அதை அடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் ஆவியில் வைக்கல, எண்ணெயில் போட்டு வடை மாதிரி பொரித்து எடுக்கல, தவாவில் தான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக நம்ம வடகரி எப்படி செய்கிறதுன்றதான் இதை பார்க்குறோம். ஒரு பக்கம் 1 மினிட் ஆன பின்னாடி திருப்பி போட்டு 1 மினிட் விடுங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரும். ரோஸ்ட் ஆன பின்னாடி அதை குட்டி குட்டி பீசஸ்க்கெலாம் உடச்சி வச்சுக்கோங்க. எனக்கு 3 உருண்டைகள் வந்துச்சுங்க. 3 உருண்டைகளையும் நான் 3 பேட்சஸாக போட்டு அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சதை குட்டி குட்டி பீசஸாக உடச்சி வச்சுக்கிட்டேன். இந்த சைஸில் உடச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை உடச்சி எடுத்து வச்சதை நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ சேர்த்து நம்ம வதக்க போகிறோங்க. லைட்டாக வதங்கின உடனே இப்போ வடகரினா கொஞ்சம் திக்கான டேஸ்ட்டில் வரணும் இல்லைங்களா. இப்போ வெறுமே தண்ணியே ஊற்றலை இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது வடகரியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி தான் நான் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கிட்ட பின்னாடி நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் அது மிக்ஸ் ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 10 அளவுக்கு
பீசஸ் அளவுக்கு நம்ம தேங்காவை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி இந்த தேங்காவை சேர்த்துட்றாங்க. தேங்காய் அரைச்சதை அதுவும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மசாலாஸும் இந்த தேங்காயும் கொதித்து வருங்க. நம்மளுடைய வடகறி ரெடி ஆகிடுங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் அது மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டுச்சுங்க, போட்டுட்டு கொஞ்சம் திக்காயிடுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய வடகறி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான, ஈஸியான, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வடகறி ரெடி ஆகிடுச்சுங்க. இது போல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பூரி செஞ்சுருக்கேங்க. அந்த பூரியோடு சேர்த்து இந்த வடகரியை நான் பரிமாறுறேன். இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.